அக்குரேகொட துப்பாக்கி சூடு 4 சந்தேக நபர்கள் தொடர்பில் சற்று முன் புதிய தகவல். வெளிநாட்டில் ராஜபக்சக்களின் பதுக்கப்பட்டுள்ள பெருந்தொகை அரச சொத்துக்கள் சிக்கலில் இருந்து தப்பிக்க நாமல் போட்ட சதித்திட்டம். அனுர தொடர்பில் உருக்கமான பதிவை பகிர்ந்த சந்திரிகா. நீர்கொழும்பில் வாடகைக்கு வாங்கிய காரை யாழ்ப்பாணத்தில் அடகு வைத்தவர் தப்பியோட்டம். துப்பாக்கி சூடு நடத்துவதை நிறுத்திவிட்டதாக அரசாங்கம் சொன்னாலும் ஜனாதிபதியின் வீட்டுக்கு முன்னால் துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்கிறார்கள். கொந்தளித்த நாமல். இலங்கைக்கு வந்த பெருமளவு தங்க பிஸ்கெட் அம்பலமான பின்னணி. சற்று முன்னர் அக்ரோகொட துப்பாக்கி சூட்டோடு தொடர்புடைய 4 நபர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்துள்ளார். 4 நபர்கள் குறித்து நமக்கு இப்பொழுது வெற்றிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளதோடு இன்னும் சில நாட்களில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு 12 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்துள்ளதோடு இந்த குற்றவாளிகள் பயணித்த வாகனம் தீப்பற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாகவும் இது தொடர்பாக ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைத்த பின் அதனை உறுதிப்படுத்துவோம் என்றும் இது 100% அந்த வாகனம் தான் என்று எம்மால் இப்பொழுது கூற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கி சூடு தொடர்பில் போலீசார் தீவிர கவனம் செலுத்தியுள்ளதோடு சட்டத்தரணி தொடர்பில் போலீசார் என்ற ரீதியில் நாம் இதனையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. சில விடயங்கள் ஊடகங்கள் ஊடாக பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளது. நாம் அந்த தகவல்களை 100% அங்கீகரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ மாட்டோம். நுணுக்கமான விசாரணைகள் தான் இவை என்றும் பெருமளவிலான பணிகள் இப்பொழுது நிறைவடைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். வெளியிடக்கூடிய விடயங்களை மட்டுமே நான் வெளியிடுகின்றேன். சில விடயங்களை வெளியிட்டால் அது விசாரணைகளுக்கு தடையாக அமையலாம். சட்டத்தரணி முன்னிலையான பாதாள உலக குழுவோடு தொடர்புடைய வழக்குகள் குறித்தும் நாம் விசாரணை நடத்தி வருகிறோம். இது தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகள் முடிவடைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னரே நாம் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அரகலைய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி உள்ளதாகவும் வெளிநாட்டு பணம் வேலை செய்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச எம்பி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தோல்வியுற்ற அரசியல்வாதிகளின் விரக்தியை காட்டுகின்றதாக தேசிய மக்கள் சக்தி அரசு நாமலுக்கு பதிலடி கொடுத்துள்ளது. நாமல் ராஜபக்சவின் சிக்கலுக்குரிய கருத்துக்கள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் அரகலைய என்பது வெளிநாட்டு நிதியில் இயங்கியது அல்ல. இது ராஜபக்சக்களின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் பட்டினியால் வாடிய போது வெடித்த தன்னிச்சையான மக்கள் எழுச்சி போராட்டம் என்றும் எரிபொருள் வரிசைகளிலும் மின்சார தடையிலும் மக்கள் அவதிப்பட்ட போதும் இந்த தேசப்பற்று எங்கே போனது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயல் என்று விஜித ஹேரத் எச்சரித்துள்ளார். கடந்த அரசாங்கங்களில் நடந்த பாரிய நிதி மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்த விசாரணைகளை இந்த அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள திருடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விசாரணைகளில் இருந்து தப்பிப்பதற்கும் மக்கள் மத்தியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமே நாமல் ராஜபக்ச இவ்வாறு ஆதாரமற்ற கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் சொல்லி வருவதாக தெரிவித்துள்ளார். அரகலைய போராட்டத்தில் அமைதியான முறையில் போராடிய இளைஞர்கள் மீது குண்டர் தாக்குதல்களை ஏவிவிட்டது யார் என்பது முழு நாட்டுக்குமே தெரியும். அன்று அதிகாரத்தை பயன்படுத்தி இளைஞர்களை ஒடுக்கியவர்கள் இன்று அவர்கள் மீது ஆணைக்குழு அமைப்பதாக கூறுவது வேடிக்கையானது. 1988-89 காலப்பகுதியை பற்றி பேசும் நாமல் ராஜபக்ச கடந்த காலங்களில் இளைஞர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அரச வன்முறைகளை முதலில் திரும்பி பார்க்க வேண்டும். நாம் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடக்குமுறைக்கும் அஞ்சப் போவதில்லை என்று தெரிவித்த விஜித ஹேரத் ஊழல்வாதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி நடக்கும் என்றும் பழைய திருடர்களை பாதுகாக்கும் அரசியல் கலாச்சாரம் இனிவரும் காலங்களில் இலங்கையில் செல்லுபடியாகாது என்றும் தெரிவித்துள்ளார். தனது சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான அனுர பண்டாரநாயக்க குறித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உருக்கமான பதிவொன்றை பகிர்ந்துள்ளார். தனது முகப்புத்தக பக்கத்தில் பழைய புகைப்படம் ஒன்றோடு குறித்த உருக்கமான செய்தியை பதிவிட்டுள்ளதோடு அனுர உயிருடன் இருந்திருந்தால் அவருக்கு 77 வயது இருக்கும் என்றும் அனுரவின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் பிரதமர்களான SWRD பண்டாரநாயக்க மற்றும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆகியோருக்கு 1949 ஆண்டு பிறந்த மகனே அனுர பண்டார என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருக்கும் தொழிலதிபர் ஒருவர் சட்டவிரோதமாக தங்க பிஸ்கெட்டுகளை நாட்டுக்கு கொண்டு வந்த விடயம் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக தங்க பிஸ்கெட்டுகளை வாங்கி இலங்கைக்கு கொண்டு வந்து தங்க நகை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்து வந்தமை தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் கைது செய்யப்பட்ட பின் குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் கமல் ஆரியவன்ச தங்க பிஸ்கெட்டுகளை வாங்க பலர் அவருக்கு பணம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மிகுந்த அவதானத்தோடு பல காலமாக நடத்தப்பட்ட இந்த மோசடியில் 2 அல்லது 3 அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர். அண்மைய காலமாக துப்பாக்கி சூடு நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் அறிவித்த போதிலும் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை கடும் ஆபத்தில் உள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை கடும் ஆபத்தில் உள்ளதாக பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளதோடு தற்போதைய ஜனாதிபதி வசிக்கும் பெலவத்தை பகுதியில் உள்ள தனது வீட்டின் முன் மதியம் தனது மனைவியோடு நடந்து சென்ற ஒரு வழக்கறிஞரை கொல்லும் அளவுக்கு குற்றவாளிகள் இன்று மிகவும் பயமற்றவர்களாக மாறியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டை நாங்கள் நிறுத்தினோம் என்று அமைச்சர்கள் தெரிவித்தார்கள். அன்று அமைச்சர்களால் அதை தடுக்க முடிந்தால் இன்று அதிகாரிகளின் தலையிட்டால் இந்த குற்ற அலை மீண்டும் தொடங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்துக்குள் ஒரு கொலை நடந்தது. அதேபோல் சமீபத்தில் நீதிமன்றத்துக்கு அருகில் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டார். மேலும் காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே பிரச்சனை வந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் வழக்கு தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ள சிலர் தீர்ப்பை விமர்சித்தது மட்டுமல்லாமல் கொலையாளிகளின் கொலையை நியாயப்படுத்த பார்ப்பதாகவும் நாமல் இதன் போது தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் வாடகைக்கு வாங்கிய சொகுசு காரை யாழ்ப்பாணத்தில் உள்ள நபரொருவரிடம் அடகு வைத்து 80 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ள நபரை போலீசார் இப்பொழுது தேடி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தை அண்மித்த பகுதியில் அனாதரவாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு காரொன்றை கண்டறிந்த யாழ் போலீசார் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்னர் நீர்கொழும்பு பகுதியில் வாகனங்களை வாடகைக்கு வழங்கும் நிறுவனம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட கார் காணாமல் போனதாக நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. குறித்த கார் யாழ்ப்பாண போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து நீர்கொழும்பு போலீசார் யாழ்ப்பாணம் சென்று அந்த காரை மீட்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளில் வாகனங்களை வாடகைக்கு விடும் நிறுவனத்திலிருந்து கார் ஒன்று வாடகைக்கு பெற்ற நபர் சில நாட்கள் அதை பயன்படுத்திய பின் காரில் பொருத்தப்பட்டிருந்த GPS கருவியை செயலிழக்க செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து வாகன உரிமையாளர் நீர்கொழும்பு போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த போது காரை வாடகைக்கு பெற்ற நபர் யாழில் உள்ள நபரிடம் அடமானமாக வைத்து 80 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பணம் வழங்கிய நபர் போலீஸ் நடவடிக்கைகளுக்கு பயந்ததால் அந்த காரை வீதியோரத்தில் விட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் காரை அடமானம் வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவான நபரை கைது செய்வதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று கொழும்பில் இடம்பெறவுள்ள இந்திய பாகிஸ்தான் இடையிலான T20 உலகக்கிண்ண போட்டிக்காக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படியே குறித்த விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு பிரேமதாச மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 2800 போலீஸ் அதிகாரிகள், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் அரச புலனாய்வு சேவை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதோடு பிரேமதாச விளையாட்டரங்கை சுற்றி இன்று பிற்பகல் 3 மணி முதல் வாகன போக்குவரத்தும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 750 ராணுவத்தினரும் கொமாண்டோ படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு வான்படையின் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன் கண்காணிப்பும் நடைமுறையில் உள்ளது. வரும் ரசிகர்கள் மைதானத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒதுக்கப்பட்ட வாகன தரிப்பிடங்களில் தங்களுடைய வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும் மைதானத்தை சுற்றி வாகனங்களை நிறுத்த அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புசல்லாவை நயாப்பனை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சம்பள உயர்வை கொண்டாடும் வகையில் இன்று காலை விசேட பூஜைகள் செய்து பாட்சோறு சமைத்து தோட்ட தொழிலாளர்கள் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். ஜனாதிபதி அனுரவுக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தந்தமைக்கு புசல்லாவை நயாப்பனை லோவர் டிவிசன் மற்றும் மேமலை அட்டப்பாகை தோட்ட தொழிலாளர்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். திருகோணமலையில் இருந்து ஏறாவூர் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் இன்னுமொரு மோட்டார் சைக்கிளும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகி 4 காயமடைந்துள்ளனர். இன்று மதியம் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியின் காயங்கேணி பகுதியில் குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி இருவரும், மற்றைய மோட்டார் சைக்கிளில் பயணித்த மேலும் இருவரும் என மொத்தம் 4 பேர் காயமடைந்துள்ளதோடு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறித்த சம்பவ இடத்தில் காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்தமை சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது.